ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு ஒரு வெரி இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் தான் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட். கடைசியாக 2018 தான் செட் எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறமா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணவே இல்லை. இப்போ கண்டக்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி. ஸோ அவங்க தான் இந்த வாட்டி செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. செட் எக்ஸாம்னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக இப்போ நான் சொல்கிறேன். ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் லெக்சர்ஷிப். அதாவது காலேஜஸில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா செட் இல்லைனா நெட் இல்லைனா பிஹெச்டி இதில் ஏதாவது ஒன்று நமக்கு இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸாம் தான் இப்போ கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 23/2024, அதாவது 20/3/2024 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதை அப்ளை பண்ணுற டேட்டு 1/4/2024, அதாவது 1/4/2024 அன்னைக்கு தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 30/4/2024, அதாவது 30/4/2024. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3/6/2024, அதாவது 3/6/2024 ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2024 நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால டேட் சேஞ்ச் ஆகவும் சான்சஸ் இருக்குது. இந்த எக்ஸாம் டோட்டலாக 43 சப்ஜெக்ட்ஸ்க்கு நடக்க போகுது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸில் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக 43 சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிபிடி போனில் தான் நடக்க போகுது. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி வெப்சைட்டை விசிட் பண்ணி அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.